அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியில் விஜயபிரபாகரன் வெற்றி பெறுவாரா? தேமுதிக கடந்த காலங்களில் தமிழகத்தில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருந்த கட்சி. பின்பு விஜயகாந்தின் மறைவால் அந்த கட்சி தற்பொழுது கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு இந்த முறை திமுக கூட்டணியில் 10 எம்எல்ஏ சீட்டுகள் வழங்கப்பட்டிருந்தது, ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டிருந்தது. தேமுதிகவின் சார்பில் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளரான விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கு காரணம் 18வது மக்களவைத் தேர்தலில் விஜயபிரபாகரன் அவர்கள் இதே தொகுதியில் போட்டியிட்டு நூல் இழையில் தனது வெற்றியை இழந்திருந்தார். எனவே இந்த முறை விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் அவர் இங்கு களமிறங்கியிருக்கிறார். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக இந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிடுவது கூடுதல் பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது பட்டியலின மக்கள். இவர்கள்தான் இங்கு கணிசமாக வசித்து வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர், தேவேந்திரகுல வேளாளர்கள், நாயுடுகள், நாடார்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பிள்ளைகள் போன்றவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியில் இந்துக்கள் 92% பேரும், இஸ்லாமியர்கள் 3% பேரும், கிறிஸ்துவர்கள் 2.6% பேரும் வசித்து வருகிறார்கள். விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 5 முறையும், அதிமுக 2 முறையும், தேமுதிக 1 முறையும், மதிமுக 1 முறையும், காங்கிரஸ் கட்சி 1 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 முறையும், சுயேட்சைகள் 2 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. விருதுநகர் தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 96,436, பெண் வாக்காளர்கள் 1,02,141, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 39, மொத்த வாக்காளர்கள் 1,98,616. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அக்கட்சியின் சார்பில் AVR சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு 73,297 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் அதிமுக இங்கு நேரடியாக களமிறங்கவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த பிஜேபி இங்கு போட்டியிட்டிருந்தது. பிஜேபியின் சார்பில் போட்டியிட்டிருந்த பாண்டுரங்கன் அவர்கள் இங்கு தோல்வியை தழுவியிருந்தார். விஜயபிரபாகரன் ஏற்கனவே 18வது மக்களவைத் தேர்தலில் மாணிக் தாகூருக்கு எதிராக இங்கு களம் இறங்கி இருந்தார். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மாணிக் தாகூருக்கு இங்கு சீட் வழங்கப்பட்டிருந்தது. அவர் ஏற்கனவே 2 முறை இங்கு வெற்றி பெற்றிருந்தார். 3வது முறையாக கடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தார். மாணிக் தாகூர் அவர்கள் 3,85,256 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியின் சார்பில் தேமுதிகவின் வேட்பாளராக களம் இறங்கிய விஜயபிரபாகரன் அவர்கள் 3,80,877 வாக்குகளை பெற்றிருந்தார். இருவருக்குள்ளும் 4,373 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருந்தது. மாணிக் தாகூர் வெற்றி செல்லாது என தேமுதிக தரப்பு நீதிமன்றத்தை நாடியது. அந்த வழக்கு இன்றளவும் சிவில் வழக்காக நிலுவையில் இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசி வந்த தேமுதிக தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதால் இருவரும் சேர்ந்து இங்கு பணியாற்றுவதால் தேமுதிகவினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொகுதியில் நாயுடு சமுதாய வாக்குகள் கணிசமாக இருப்பதனால் அது தேமுதிகவிற்கு கை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் கை கொடுக்கும். காரணம் விசிகாவும் இங்குதான் உள்ளது. அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக, திமுக என்ற இரு கூட்டணிகளிலும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டாலும் கூட ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருப்பது விஜயபிரபாகரனுக்கு பின்னடைவு என்று சொல்லப்பட்டாலும் கூட இங்கு விஜயபிரபாகரன் வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லப்பட்டு வருகிறது. தேமுதிக இந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேமுதிகவின் சார்பில் திமுக கூட்டணியில் விஜயபிரபாகரன் அவர்களும், அதிமுக கூட்டணியில் VG கணேசன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லட்சுமணன் அவர்களும், TVKயின் சார்பில் செல்வன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 38% 44% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 35% 41% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% வாக்குகளும், TVKவிற்கு 11% 17% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 5% வாக்குகளும் கிடைக்கும். தேமுதிக இங்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி.